அப்போது வந்து நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம்மாக இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்கீம் இருக்குது. அதில் வல்லுநர்கள் அதுக்குன்னே வந்து குவாலிஃபைடு பர்சன்ஸு, ஆத்தரைட் பர்சன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அதேமாரி அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கணும், சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ரிஸ்க்கு வந்து குறைவாக இருக்கணும், பெனிஃபிட்டும் ஜென்யூனாக இருக்கணும், நான் இத்தனை வருஷத்துக்கு என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லணும். ஓகே சார். சொன்னால் அவங்க வழியே காட்டுவாங்க. அப்போ மாதத்துக்கு 5000 ரூபானா வருஷத்துக்கு எவ்வளவு? 60,000 ரூபா. 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3 lakhs ஆச்சு. சிம்பிள் 3 lakhs. அப்போது அது அந்த காம்பவுண்ட் ஆனுவல் growth வருஷத்துக்கு 10%னா அதோட 20% டோட்டலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணாக்கா அந்த 3 லட்சத்துக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரும் இல்லையா? அப்போ நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற 5000 ரூபா உங்களுக்கு தேவைங்கிற பொறுத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, அப்போ ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்பென்சஸுக்கு அல்லது வேறு எதுக்காவது ஒரு அஃபிஷியல் பர்பஸுக்கு நீங்கள் வெறும் லோன் மட்டும் வீட்டு கடன் வாங்கிட்டால் வீடு கட்டிட முடியாது. இடம் வாங்கணும், இடத்துக்கு பத்திர செலவு இருக்குது. அந்த பேங்க்கில் போய் லோன் கேட்டால் அந்த பேங்க் அஃபிஷியல்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கார் வசதிகள் பண்ணி தரணும். சிலவங்க அவங்களே பண்ணிக்கிறாங்க, சில பேர் லீகல் ஃபீஸை நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்விசிபிள் எக்ஸ்பென்சஸ், கண்ணுக்கு தெரியாத செலவுகள். அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறதுங்கிற போது இந்த மாதிரி சேமித்து வச்சுருக்கிறது உங்களுக்கு உரிய நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு உற்ற நண்பன் இப்படி வச்சுக்கணும்.